ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒர்க்கிங் பீப்புளுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் தான் இது. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருகப்புல், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெங்காயமெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். கண்டிப்பாக வெங்காயம் நல்லா வதங்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லா வதங்கும். இது ஒரு முக்கியமான டிப்பு. 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிக்குங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அளந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவு வெங்காயம், 3/4 கப் அளவு தக்காளி, அந்த ரேஷியோவில் அளந்துக்குங்க. இது தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவு வதக்கணும். வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கறி மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள். நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்ப்போம், அதனால மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள். இதில் காரமே இருக்காது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. மசாலா பொருட்களோட பச்சை வாசம்லாம் போகணும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இது தாங்க முக்கியமான ஸ்டெப்பே நம்ம குக்கிங் பண்ணுறதுல. அவசர அவசரமாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சமைச்சோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு கம்மியாக தாங்க இருக்கும். பொறுமையாக தான் சமைக்கணும். இந்த மாதிரி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்குங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலாக்கள்லாம் உருளைக்கிழங்கோடு சேர்ந்து வர அளவுக்கு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷம் இந்த மசாலாக்கள் சிம்மில் வதக்கும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சை வாசமெல்லாம் போயிடும். அடிக்கடி ஆனால் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மசாலாலாம் போட்டிருக்கனால டக்குன்னு நமக்கு அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஃபாஸ்ட்டாக செய்யணும், டேஸ்ட்டாக சாப்பிடணுங்கிறதுக்குலாம் இது பெஸ்ட்டான ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அடுத்து மிளகுத்தூள் சேர்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் அளவு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி எல்லாம் நல்லா சுண்டிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். முக்கியமான டிப்பும் இது கூட. சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மிளகாய்த்தூள் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. காலையிலேயே இந்த ரெசிபியை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம், மதிய சாதத்துக்கும் வச்சுக்கலாம். ஒர்க்கிங் பீப்புளுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை. மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பிசைகிறப்ப சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், சப்பாத்தி இந்தளவு சாஃப்டாக கிடச்சிரும். தேவையான அளவு மாவு, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நல்லா சூடாக கைப்பு இருக்கிற அளவு சூடு இருக்கணும் தண்ணி. அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. தண்ணி நிறையா சேர்த்துற வேண்டாம். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அமுத்தி அமுத்தி பிசையும் போது நம்ம சீக்கிரமாகவே நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வைக்க வேண்டியதில்லை. இதுக்கு இன்னொரு ட்ரிக்கும் இருக்குங்க. அதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா பிசைஞ்சிட்டு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம நமக்கு தேவையான சைஸில் மீடியம் சைஸ் பால்ஸாக எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது கையில் நல்லா அமுத்தி உருண்டை பிடிச்சிக்குங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்குங்க. எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டாக தாங்க கிடைக்கும். தேய்ச்சதுக்கப்புறமா சப்பாத்தியில் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கையில் இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாவு போயிடும். கல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தியும் போட்டுட்டு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு சப்பாத்தி எடுத்துக்குங்க. எல்லா சப்பாத்தியையும் வேக வச்சு ஒரு ஹாட் பேக்கில் சேர்த்துக்குங்க. முக்கியமான டிப்பே இது தாங்க. மொத்தமாக எல்லா சப்பாத்தியும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடணும். லாஸ்ட்டாக இருக்கிற சப்பாத்தி ஃபஸ்ட்டாக வர மாதிரியும், ஃபஸ்ட்டாக இருக்கிற சப்பாத்தி லாஸ்ட்டாக போகிற மாதிரியும் செஞ்சு பாருங்கள்.
செம்ம சாஃப்ட்டாக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்போ செஞ்சீங்கனாலும், மாவு ஊற வைக்கலைனா கூட இந்த அளவு உங்களுக்கு சாஃப்ட்டான சப்பாத்தி கண்டிப்பா கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஒர்க்கிங் பீப்பிள்க்குலாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த கிரேவி, இந்த சப்பாத்தி எல்லாம் நமக்கு ரொம்ப டைம் இழுக்காம நம்ம ஒர்க்க ரொம்ப சிம்ப்ளிஃபை பண்ணி ஈஸியா ஆக்கிரும். டேஸ்ட்டும் செம்மையா இருக்கும். அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாரி ஈஸியா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.